ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர். பிரபோதரன் சுகுமார். சர் ஆற்காடு லட்சுமண சுவாமி முதலியார். சர் ஆற்காடு லட்சுமண சுவாமி முதலியார் 1887 முதல் 1974 ஆண்டு வரை பல பட்டங்களை பெற்று ஒரு மாபெரும் மேதையாவார். சென்னை கிழக்கு தாம்பரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கிறிஸ்துவ கல்லூரியில் தம்முடைய பட்டப்படிப்பை முடித்தவர். அவர் மருத்துவத்துறையிலும் பல பட்டங்கள் எம்டி, டிஎஸ்சி, எஃப்ஆர்சிஓ, எஃப்ஏசிஎஸ் பெற்று மிக சிறந்த மருத்துவ துறை அறிஞராகவும் விளங்கினார். இவருடைய இரட்டை பிறப்பு சகோதரரான சர் ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்களும் சிறந்த படிப்பாளியாக விளங்கினார். சர் ஆற்காடு லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் 1942 ஆண்டு முதல் துணை வேந்தராக பதவியேற்று 27 வருடங்கள் பணியில் இருந்தார். இவர் ஒருவரே மிக நீண்ட காலம் பல்கலைக்கழகத்தில் துணை வேந்தராக பதவியில் இருந்தவர் என்ற பெருமையை பெற்றார். அதே சமயம் சென்னை மருத்துவ கல்லூரியில் தலைவராகவும் அறுவை சிகிச்சை மருத்துவராகவும் ஆக 2 துறைகளிலும் சிறந்து விளங்கினார். 1948 வருடம் ஜெனீவாவில் நடைபெற்ற முதலாவதாக உலக சுகாதார அமைப்பில் இந்தியாவின் சார்பில் குழுவின் துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். உலக சுகாதார குழுவில் WHO நிர்வாக அமைப்பிலும் கலந்து கொண்டார். 1954 வருடம் யுனெஸ்கோ அமைப்பில் நிர்வாக குழுவில் சேர்மனாகவும் இவர் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு இந்திய அரசாங்கம் பத்ம விபூஷன் என்ற உயரிய விருதை அளித்து கௌரவித்துள்ளது. தம்முடைய 87வது வயதில் 1974 ஆண்டில் இவர் காலமானார். அமரக்கவியின் முயற்சி. சர் ஆற்காடு லட்சுமண சுவாமி முதலியார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அறுவை சிகிச்சை மருத்துவராகவும் மானிட உடல் நூல் படிப்பிலும் மிகுந்த ஆர்வம் உடையவராகவும் இருந்தார். அமரக்கவி தன்னுடைய சிறுவயது முதலே இந்த இந்து நாளிதழின் வாசகராக இருந்ததால் முதலியார் அவர்களை பற்றிய செய்திகளை அடிக்கடி பத்திரிகைகளில் படித்து தெரிந்து கொண்டார். அவருக்கு கல்வித்துறை, மருத்துவத்துறை மற்றும் யுனெஸ்கோ நிறுவனத்தில் நல்ல தொடர்புகள் இருந்ததையும் அறிந்த அமரக்கவி லட்சுமண சுவாமியுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டால் அது தாம் எழுதி வரும் நிஜானந்த போதம் புத்தகத்தை சர்வதேச அளவில் மானிட இயல் துறை ஆராய்ச்சிக்கு அனுப்ப அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையலாம் என கருதினார். தம்முடைய எண்ணத்தை செயலாக்க பொது தொலைபேசி மூலமாக அவருடைய காரியதர்சியிடம் தொடர்பு கொண்டு தாம் த மிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் லைஃப் நிஜானந்த போதம் நூலின் ஆங்கில பெயர் என்ற ஆங்கில புத்தகத்தை எழுதி வருவதாகவும் இது விஷயமாக சர் லட்சுமணசாமி முதலியார் அவர்களை நேரில் சந்தித்து பேசவிருப்பதால் தமக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி தரும்படி விண்ணப்பித்து கொண்டார். காரியதர்சியும் ஒரு குறிப்பிட்ட நாளில் அரை மணி நேரம் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்து தந்தார். முதலியாருடன் சந்திப்பு. குறித்த நேரத்தில் சர் லட்சுமணசாமி முதலியார் அவர்களை சந்திக்க சென்ற அமரக்கவி அவருடைய அந்தரங்க அறைக்கு வெளியே தம்முடைய அழைப்பு வரும் வரை காத்திருந்தார். சற்று நேரத்தில் அழைப்பு வந்ததும் அறைக்குள் நுழைந்த அமரக்கவி தம்முடைய பணிவான வணக்கத்தை சர் லட்சுமணசாமி முதலியார் அவர்களுக்கு தெரிவித்துவிட்டு தம்மை பற்றிய சுய விவரங்களை சுருக்கமாக கூறி தற்போது தான் இயற்றி கொண்டு வரும் ஆங்கில நூல் பற்றி குறிப்பிட்டு அது தொடர்பாக சில விஷயங்களை பேசிவிட்டு போகலாம் என்று அவரை காண வந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தினார். சர் லட்சுமண சுவாமி முதலியார் அவர்கள் அமரக்கவியின் தோற்றத்தையும் அவர் என்ன பேசிக்கொண்டு வருகிறார் என்பதை பற்றியும் கூர்மையாக கவனித்து அமரக்கவியின் தோரணையை எடை போட்டு கொண்டே வந்தார். தன் வாழ்நாளில் எத்தனையோ மேதைகளையும் அறிஞர்களையும் சந்தித்து பேசி வந்த சர் லட்சுமணசாமி முதலியார் தம் எதிரே பளிச்சென்று முகத்தில் ஒரு தனி பிரகாசத்துடன் அமர்ந்திருக்கும் நபர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதை ஊகித்து விட்டார். அமரக்கவியின் உள்ளத்தில் எப்பொழுதும் தெய்வீக சிந்தனைகளே நிறைந்திருந்ததால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று
முக முதுமொழிக்கேற்ப அந்த சந்திப்பின் உரையாடல்கள் தொடர்ந்தன. அமரகவி தற்போது தாம் இயற்றி வரும் ஆங்கில புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய முன்னுரையை அளித்துவிட்டு, ஐயா, மாபெரும் கற்றறிந்த மேதையான தாங்கள் நிஜானந்த போதத்தின் சாராம்சங்களை விளங்கி கொள்ள வேண்டும். இந்நூல் மனிதனுடைய புத்தியினாலேயோ அல்லது தனிமையில் அமர்ந்து ஆழ்ந்து சிந்தித்து ஏதோ ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, அல்லது பல புத்தகங்களை பார்த்து அதில் குறிப்பெடுத்து ஒரு தனி புத்தகம் போல் உருவான நூலும் அல்ல என்றார் அமரகவி. அப்படியா? மிக நல்லது, மேலே கூறுங்கள் என்றார் திரு முதலியார். மனிதனுடைய அறிவு என்பது அவனுடைய புலனறிவுக்கு உட்பட்ட சிந்திக்கும் திறனாகும். அது ஒரு குறிப்பிட வரன் முறைக்கு உட்பட்டது. மனிதனுடைய புத்தி என்பது சஞ்சலம், சந்தேகம், எதையும் தீர்மானமாக ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தத்தளிக்கும் தன்மை உடையது. அவனுடைய சிந்தனைகளுக்கு அப்பால் புலனறிவையும் மீறிய நிலை ஒன்று உண்டு. அதுவே அறிவின் 4வது நிலை என்பதாகும். இதையே துரியம் என ஞானிகள் வர்ணிக்கிறார்கள். இதை பற்றியும் நான் ஓரளவு படித்துள்ளேன், மேலே கூறுங்கள் என தலையசைத்தார். அப்படிப்பட்ட துரிய நிலையில் தோன்றியதே இந்த புத்தகம். பிரபஞ்சத்திற்கும் அதன் மறு பிரதிபலிப்புக்காக அதிலிருந்து தோன்றி இயங்கி வரும் மனித தேகத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளன. ஆனால் இதனை எல்லாம் இயற்கை வெளிப்படையாக நடத்தாமல் மிகவும் சூட்சுமமான முறையில் நடத்தி கொண்டே வருகிறது. நம்முடைய ஆழ்மனதின் ஆழத்தில் இயற்கையின் இரகசியங்கள் அனைத்தும் பத்திரமாக புதைந்து கிடக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், மனிதன் ஆழ்மனதின் ஆழத்திற்குள் செல்லாமல் மேலோட்டமாகவே மேய்ந்து கொண்டுள்ளான் என்பதுதான் சிந்திக்கத்தக்க விஷயமாகும். அப்படியானால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என வினவினார். மனிதன் தன்னுடைய ஓய்வில்லாத சித்தி விருத்தி, மனோவிருத்தி மற்றும் புல அறிவின் மேல் உள்ள தீவிர கவனம், இவை அனைத்தும் அவனுடைய கவனத்தை எப்போது பார்த்தாலும் திசை திருப்பிக் கொண்டே வருகிறது. ஏன் மனிதனால் மனதை ஒருநிலைப்படுத்த முடிவதில்லை என வினவினார். மனிதனிடம் சந்தடி இல்லாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச சக்தியின் சூட்சும ஆற்றல்களான மூச்சு, பேச்சு, எண்ணம், சிந்தனை, நினைவு, இவை எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவதே இல்லை. இதனால் அவனுடைய மனதை ஒருநிலைப்படுத்தவே முடிவதே இல்லை. இதன் காரணமாகத்தான் அவனால் இயற்கையின் உண்மைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை என்கிறீர்கள், அப்படித்தானே என்றார். மிகச் சரியாக சொன்னீர்கள் என்று கூறிய அமரகவி, நான் இப்போது உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா என வினவினார். ஓ, தாராளமாக என்றார் அமரகவி. மேனி, திருமேனி, நான் மானிட இயல் நூலினை ஆழ்ந்து படித்துள்ளேன். மனித உடலின் மேல் பாகத்தில் உள்ள தோல் பகுதியை பற்றி நான் விஞ்ஞான ரீதியாக பல ஆராய்ச்சிகளை செய்துள்ளேன். இயற்கையின் மிக அற்புதமான படைப்பு மனிதனுடைய தோல் என்றே நான் கூறுவேன். தோல் பகுதியில் எத்துணை விதமான செயல்களை நம் உடல் நிகழ்த்தி வருவது என என் ஆவலை தூண்டிவிடுகிறது என தன் பேச்சை நிறுத்தினார் திரு முதலியார். நீங்கள் ஆன்மீகத்தின் மிக முக்கியமான கேள்விக்கு வந்துள்ளீர்கள். அதாவது நம்முடைய தேகத்தின் மேனியில் அமைந்துள்ள தோல் பகுதியே போர்வை போல் உடல் முழுவதும் சுற்றப்பட்டு உடலில் உள்ள உறுப்புகளை வெளியே தெரியாமல் மறைத்து வைத்துள்ளது. மனிதனுடைய உண்மை சொரூபமும் தோலில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதால் அதனையே நம் முன்னோர்கள் மெய் என்று அழைத்தார்கள். தோல்தான் பிரபஞ்ச சிருஷ்டியின் சகல உயிரினங்களின் மேல் ஆட்சி செலுத்தி வருகிறது. இதை நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் கூறுகிறேன். ஸ்கின் இஸ் த ரூலர் ஆஃப் த யூனிவர்ஸ் என விவரித்தார் அமரகவி. ஆம், மனிதர்கள் தோலின் நிறத்தையும் வெளி தோற்றத்தையும் பார்த்தே பிறரை எடை போடுகிறார்கள். சில சமயம் ஏமாந்தும் போய்விடுகிறார்கள் என்று வேடிக்கையாக குறிப்பிட்டார் திரு முதலியார். படைப்பில் சகல உயிரினங்களையும் ஆட்டி படைக்கும் உணர்வு ஜீவன்களிடம் கொண்டுள்ள இடம் அதன் தோல் பகுதியே ஆகும். அதுவே மானிடங்களில் மேனி எனவும் தெய்வ சொரூபங்களிடம் திருமேனி எனவும் அழைக்கப்படுகிறது.
திருமேனி என்பதை பற்றி நான் இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். அதை பற்றி விளக்கமாக கூற முடியுமா என கேட்டார் திரு முதலியார். திருமேனி என்பது திவ்ய உடல் என்பதாகும். அதுவே இயற்கையின் நியதிகளான காலம், நேரம், இடம் போன்ற இவற்றை எல்லாம் கடந்து எங்கும் எதனிலும் பிரவேசிக்கும் ஆற்றல் பெற்றது. மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் யோக சாதனையின் மூலமாக திவ்ய உடலை பெற்று கொள்வதால் அவர்களுடைய மேனி திருமேனி எனப்படுகிறது என விளக்கினார் அமரக்கவி. ஐயா, நீங்கள் கூறும் திவ்ய உடல் மனிதர்களிடம் உண்டா அல்லது சித்தர்களுக்கு மட்டுமே சொந்தமா என கேள்வி எழுப்பினார் முதலியார். படைப்பில் காணப்படும் அனைத்து மனித வர்க்கத்திடமும் திவ்ய உடல் இருந்தது என்றார் அமரக்கவி. இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பாருங்கள், மனிதர்கள் சில சமயங்களில் எப்படி கீழ்த்தரமாகவும் கொடிய குணங்கள் கொண்டவர்களாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்றார் திரு முதலியார். இதை கேட்டு லேசாக நகைத்த அமரக்கவி, ஒவ்வொரு மனிதனும் தாய் கர்ப்பத்தின் கருவில் இருந்தபோது அவனுடைய பிண்டமானது திவ்ய உடல் அல்லது திருமேனியின் வசமே இருந்தது. இதையே காரண சரீரம் என்று சித்த யோக நூல்கள் கூறுகின்றன. கருவின் வளர்ச்சி 4 மாதம் முடிந்த பின் மனிதன் கர்ம வாசனையினால் அதை இழந்து போய் விடுகிறான். எனவே அதை மீண்டும் தரித்து கொள்வதுதான் மனித பிறவியின் நோக்கம் மற்றும் யோக சாதனையின் குறிக்கோள் ஆகும் என விளக்கினார். ஐம்புலன்கள். நீங்கள் கூறுவது ஒரு நல்ல விளக்கம். ஐம்புலன்கள் பற்றிய எனக்கு நீண்ட நாளாக சந்தேகம் இருக்கிறது என்று தன் அடுத்த வினாவை எழுப்பினார் திரு முதலியார். தோலின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தவே நம் பெரியோர்கள் பஞ்ச புலன்களில் அதற்கென ஒரு சிறப்பு இடத்தை அளித்து மேனியே மெய் என்று அழைத்தார்கள். தொடர்ந்து பேசிய அமரக்கவி. அடுத்த பகுதியில் தொடரும். நன்றி, வணக்கம்.